இன்னையோட டாபிக் நமஸ்காரங்கள். இன்னையோட சூப்பர் டாபிக்கு நெவர் ரிக்ரெட் ஹேவிங் அ குட் ஹார்ட். ஒன் டே ஆல் த லவ் யூ கேவ் வில் கம் பேக் மல்டிப்ளைடு. ரொம்ப உண்மைங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மாதிரி நேச்சரோட லா எப்படின்னா ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக். இது ரொம்ப உண்மைங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாரும் உள்வாங்கிண்டு நல்ல அதை ஞாபகமாக எப்போதுமே அதை விழிப்புணர்வோடு இருந்தான்னா நமக்கு எப்போதுமே வெற்றி தாங்க. நம்ம நல்லதையே நினைக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லவா கெட்டவா பிடிச்சவா பிடிக்காதவா யார் வேணா இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் நாங்கள் எல்லா பஜனையிலையும் பெரிய பெரிய சத்சங்கத்துலேயும் நீங்கள் பார்த்தேன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிம்போம். ஏன்னு கேட்டேன்னா எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அதுலேயும் நான் ஒருத்தராக இருப்பேன். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு அந்த நல்ல எண்ணங்கள் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நம்ம நன்னா இருப்போம். இது ரொம்ப வேத வாக்குங்க. அதனால் நம்ம எல்லாருமே அதை தாத்பரியமாக வச்சுக்கணும், அதை தாரக மந்திரமாக வச்சுக்கணும். என்ன சின்ன சின்ன வேலையானாலும் சரி, சின்ன வயசானாலும் சரி, குழந்தைகளுக்கு என்ன முதல்ல சொல்லித்தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அவளை எதிர்கொள்ளத்துக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கணுங்க. தைரியத்தை கொடுக்கணும். அப்போ தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல எண்ணங்களை வர வச்சுட்டே இருந்தோம் தான் அப்போ அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுறது, 4 பேர்கிட்ட நல்ல வார்த்தைகளாக பேசுறது, 4 பேருக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் நம்மளை தேடிட்டு வருங்க. இது நமக்கு பிரதிபலனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. ஒன்றுத்தையும் நம்ம சொல்லிட்டு நமக்கு வந்ததா ரிசல்ட் நல்லா வந்ததா எனக்கு சாதகமாக வந்ததா நம்ம பார்க்கவே கூடாது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதையில் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம எப்போதுமே நம்ம நல்லதே செய்யணும். ஏன்னா கடவுள் நம்மளை அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான குடும்பம் நம்ம எதிர்பார்க்கலை. கடவுள் நமக்கு அழகான ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணி நல்ல உறவுகளோடு நம்ம இருக்கோம். நல்ல அந்த என்ன சொல்கிறது நல்ல நண்பர்களோடு நமக்கு சேர்ந்து இருக்கும். இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் நமக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா நமக்கு நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம நல்லதே நம்ம செய்ய 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 அது பலன் உடனே வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கும்போது தான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக நமக்கு பலித்தம் கிடைக்குங்க. இது ரொம்ப உண்மைங்க. இது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எப்படி மகாபாரதத்துக்கு நிறைய இதிகாசத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஒரே ஒரு பருக்கை நம்ம திரௌபதி அவ முனிவர்கள்லாம் குளிச்சுட்டு சாப்பிடணும்னு வந்தபோது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்னடா பண்ணுறது, இவ்வளோ பேர் பசியோடு வந்திருக்காளே, அதுவும் துர்வாச முனிவர்லாம் வந்துட்டாரு, அவர் சாபம்லாம் விடுவாளேன்னு பயப்பட போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்க்க ஒரே ஒரு பருக்கை இருக்குது. அந்த ஒரே ஒரு பருக்கை அவர் ஒரு அழகான ஒரு மந்திரங்களை சொல்லி அது பண்ணுற முனிவர்களுக்கெல்லாம் பசியாயிடுத்து. தட் இஸ் நாங்கள் நல்லா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறார். ஸோ ஒரு இது நமக்கு நல்லதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகுங்க. அதே மாதிரி திரௌபதி வஸ்திரம் அந்த துச்சாதனன் புடவை இழுக்கும்போது அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பார்க்குறா. இல்லை, கடைசியில் மொத்த கையை தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு நீதான் கதி அப்படின்னு சரணாகதியாகும் போது எவ்வளோ புடவை வருது. அந்த மாதிரி நம்ம டோட்டலாக நம்ம எல்லார்ட்டையுமே நம்ம எல்லாருமே கடவுள் நினச்சி நம்ம நல்லது பண்ணிடணுங்க. அவள் அதை ஏற்றுக்கிறா, அவள் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறா, நாளைக்கு அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. எதிர்பார்க்கவே கூடாதுங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அன் எனிமி. அது ஒரு வியாதிங்க. எக்ஸ்பெக்டேஷனே பண்ணக்கூடாதுங்க. நிஜமாக நான் கற்றுட்ட பாடங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இருக்க 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 நம்ம தான் டவுன் ஆகிறோங்க. எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. இன்றைக்கி கையில் இவ்வளோ பைசா இருக்கா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், நாளை பற்றி நமக்கு தெரியாது. இப்படி தாங்க நம்ம ஒரு நாளையும் நம்ம நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு எங்கள் வீட்டில் பெரியவாள்லாம் சொல்லுவாள். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. நித்திய கண்டம், அதாவது இன்னைக்கு ஒரு கண்டத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம், பூர்ண ஆயுசு. ஸோ உங்களோட ஆயுசு
ஜாஸ்தியாக போகிறது. அதான் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்பா. இது ரொம்ப உண்மைங்க. ஸோ நம்ம எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோம், நமக்கு லைஃப் ஸ்பேன் நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற நாளில் வந்து நம்ம எவ்வளோ கடவுள் நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கிறங்க. கடவுள் நம்மளோட ஹிருதயத்தில் அப்படி நிறைஞ்சு இருக்கார். அப்போ அவர் நிறைஞ்சிருக்காருங்கிறது எப்படி காமிக்கணும்? அப்போ நம்ம நல்லது செய்ய 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 தான் அவர் இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பார். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஐயோ அவள் நமக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அவள் ஏதாவது பண்ணினாலா, அந்த எதிர்பார்ப்பே வேண்டாங்க. ஏன்னா உங்கள் இதுக்குள்ள கடவுள் இருக்காருங்க. அந்த கடவுள் இருக்கிறதுனால தான் அந்த நல்ல செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வருது. ஸோ சந்தோஷமாக இருங்கோ. அடுத்தவாளை பற்றி இது பண்ண என்ன, அடுத்தவா இதில் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு கவலை கிடையாது. என்னோட கடவுள் என்கிட்ட இருக்கார். ஸோ அதை நான் தக்க வச்சுக்கணும். அப்போ நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நான் நல்லதே செய்யணும். அப்போ செய்ய செய்ய தான் அவள் அப்படியே வீட்டில் இருப்பாள். என்னோட ஹிருதயத்தில் அப்படியே நிறைஞ்சிருப்பேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை தயங்கினால் தயங்காதீங்க. ஏன்னா உங்களோட ஹிருதயத்தில் வந்து கடவுள் இருக்கார். ஸோ அந்த கடவுளை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் கொடுப்பாரு பாருங்க. எப்படி திரௌபதிக்கு புடவாயா வந்தது அந்த மாதிரி நமக்கும் கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இதுக்கு கண்டிப்பாக ரேக்கி மெடிடேஷன்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது தெரியுமா? நான் டெய்லி என் கடவுளை பார்ப்பேங்க. ஏன்னா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி கண்ணை மூடின்னு இருக்கும்போது அழகாக வந்து நிற்பாருங்க. அழகாக வந்து நிற்பார். நேற்று பௌர்ணமி நேற்று ராத்திரி ஃபுல்லாக ஸ்மரணையில் தான் இருந்தேங்க. தூக்கமே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் அதாவது அல்ஃபா மோட் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் இந்த மெடிடேஷன்லேயே பார்த்தேன்னா அல்ஃபா மோட், அதாவது தூங்குற மாதிரி இருக்கும், பட் தூங்க மாட்டோம், அந்த மோடுக்கு போயிருப்போம். ஸோ நேற்றுலாம் அப்படியே அந்த சந்திர பிம்பம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க. அவ்வளோ அப்படியே ஒரு காம்பஸால் ரவுண்டு போட்ட மாதிரி இது. அண்ட் அதுக்குள்ளே எவ்வளோ மூமெண்ட் இருந்தது தெரியுமா? நம்ம சந்திரனை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் பார்க்கணுமே, ரவுண்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது நம்ம பார்க்குறோம். பட் அதுக்குள்ளே எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம போனால் தான் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு சயின்ஸில் பண்ணுவாள். அதே மாதிரி அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்னோட நேக்கடையில் பாடணும்னா கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி இதில் தான் நான் எங்கேயோ இருக்கேன், வானம் எங்கேயோ இருக்குது, அதில் சந்திரன் எங்கேயோ இருக்க, பட் என் கண்ணுக்கு முன்னாடி வரணும்னா இதுதான் ஒரு சூத்திரம். நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த ஈஸி மெத்தட். அழகாக அந்த சந்திரன் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஈஸி வே ஆஃப் கெட்டிங் மூன் இல்லையா? நிலா ஓடி வா அப்படின்னு சொல்லும்போது அது ஓடி வராது. பட் நீங்கள் இது மாதிரி மெடிடேஷன் பண்ணி அதோடு நீங்கள் ஐக்கியமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வருங்க கடவுள். நீங்கள் நல்ல கண்ணை மூடி நீங்கள் பார்த்து தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கக்கூடிய கடவுள் அழகாக உங்கள் முன்னாடி வந்து நிற்பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுத்ததுங்க. ஸோ ஒரு செகண்ட் இல்லை, கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம ஐக்கியமாகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி உணர்வோடு நம்ம வந்து கடவுளை நினைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பலித்தங்கள் ஜாஸ்தி இது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோடய மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா 4-5 பேருக்கு உங்களோட கான்டாக்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.